வணக்கம் சென்னை எஸ்கே பிஜிஎன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா முறையாக நம்ம நைட் ரவுண்ட்ஸ் வந்து நம்ம புறா பறக்கிறத வந்து நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில். லாங் வீடியோ இது பாருங்கள். அதாவது வந்து ஒரு புறா வந்து நம்ம எடுத்தோடனே நல்லா பறக்கும், 10 மணி நேரம் பறக்கும், 15 மணி நேரம் பறக்கும்ன்றதெல்லாம் வந்து சாத்தியமானு கேட்டால் அது உண்மைதான், சரிங்களா? அதுக்குண்டான பயிற்சியும் அதுக்குண்டான நம்ம எஃபெக்டும் போட்டால் தான் கண்டிப்பாக அது பறக்க முடியும். சும்மா எடுத்தோன்னே நம்ம ஓட்டி பறக்க விடணுன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் கிடையாது. அதாவது வந்து ஒரு நம்மக்கிட்ட கூண்டில் வந்து ஒரு 4 புறா 5 புறா பறக்குதுன்னு சொன்னால் ஒரு புறா ஓட்டணும், அது இறங்கும் போது கூட சேர்த்து இன்னொரு புறா ஓட்டணும், அந்த 2 புறா பறக்கும்போது அது இறங்கும் போது இன்னொரு புறா தட்டி விடணும், அதுக்கப்புறம் இன்னொரு புறா ஓட்டணும். அந்தமாரி நம்ம படிப்படியாக ஒருத்தராக போட்டு காட்டும் போது தான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் போட்ட புறா வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். மறுநாள் ஓட்டும் போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் போட்ட புறா வந்து கடைசியாக போடணும், கடைசியாக போட்ட புறா வந்து ஃபஸ்ட்டில் போட்டு ஓட்டணும். இந்தமாரி மாற்றி நம்ம போட்டு ஓட்டும் போது தான் அந்த புறா வந்து நல்லா பறக்க ஆரம்பிக்கும், நல்லா டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்க கூண்டில் பறக்குது நம்ம கூண்டில் பறக்கலை அப்படின்றதுலாம் வந்து சும்மா கதைங்க. எல்லா கூண்ட்லேயும் புறா பறக்கும், அதுக்கு உண்டான எஃபெக்டை நம்ம போடணும். மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் வந்து எல்லோரும் ஓடுறாங்கன்னும் போது சும்மா வீட்டில் சாப்பிட்டு தூங்குறாங்கள ஓட முடியுமா? சாத்தியமே கிடையாது. அதுக்கு உண்டான முயற்சி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், எஃபெக்டை கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம அதில் நம்ம வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாங்க பாருங்க, சிங்கிள் பேடு தான் மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் ஓட்டலை. அதில் செலெக்ஷன் பண்ணி ஒருத்தர் பறகுறாரு, இறங்குற மாரி இறங்குறாரு, திரும்ப ஏறி பறகுறாரு பாருங்க. சும்மா வீடியோ நம்ம எடிட் பண்ணி போகிறதுலாம் இல்லை, அப்படியே லைவ் வீடியோ அப்படியே போது பாருங்க. நான் வந்து சாயந்தரம் ஒரு 4 மணி நம்ம இருக்கோம், அந்த டைம் தான் ஓட்டினேன் புறாவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 அந்த டைமுக்கு தான் அது இறங்குச்சு. அதுவும் இறங்கலாமா வானாவான்ற மாரி வந்து அது இறங்குச்சு, சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எஃபெக்ட்டு தான். எல்லா கூண்ட்லேயும் புறா பறக்கும், அதுக்கு உண்டான எஃபெக்டை நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா கண்டிப்பாக புறா பறக்கும். பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறது, யார் கூண்டு யார் புறாவை பற்றி குறை சொல்லாதீங்க. எல்லா புறாவும் வந்து நல்ல புறா தான். கண்டிப்பாக அதுக்கு உண்டான நம்ம பயிற்சி கொடுக்கணும், கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக பறக்கும், சரிங்களா? அதனால் வந்து என் புறா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லா புறாவும் நல்ல புறா தான், சரிங்களா? பாருங்கள், இதுடைய பேரண்ட்டையும் நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அதுங்களை வந்து பட்டாங்க தான். இது சிங்கிள் பேர்டை வந்து எப்படி பறகுறான் பாருங்க, அப்படியே இறங்குற மாரி இறங்குறான், அப்புறம் பார்த்தா திடீர்னு லாங் ட்ராவல் போயிடுறான். அது நம்ம இருட்டில் எடுக்கிறதுனால வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ண முடியல, சரிங்களா? அந்த வெளிச்சம் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம பார்த்து எடுக்க முடியுது. நல்லா சவாரி போவான் லாங்கில். இப்போது இந்த வெளிச்சத்தில் தான் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு காட்டுறது தான் இருக்குது. இருட்டில் மற்றபடி நம்ம திருப்பினோம்னா ஒன்றும் தெரில இருட்டில், சரிங்களா? அதனால் பாருங்கள், நல்ல ஒரு லைனிங்கில் நல்ல புறா இது. இது பேரண்ட்லாம் ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட நல்லா பறந்துது, நல்லா புறாங்க. பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் லைட் ஏற்றி பாருங்க, அந்த லைட் வெளிச்சத்தில் தான் பறகுறாரு அவர். லைட் ஆஃப் பண்ணோம்னா அவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது நமக்கு, சரிங்களா? இதில் ஒன்று என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்ன இவ்வளோ லைட்டை போட்டுன்னு உக்காந்துருந்தேன்னா மேலே அவங்க பார்த்தாங்கன்னா கரண்ட்டு பில்லு இவ்வளோவது அவ்வளோதுன்னு சொல்லி கத்தின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நான் எத்தனை இருக்கிறேன் வீடியோவை, சரிங்களா? பாருங்கள், இறங்குற மாரியே வராரு கீழே, திரும்ப பார்த்தீங்கன்னா பறந்துடுறாரு மேலே. இது இப்போ ரீசெண்டாக இந்த ஆண் இதுக்கு ஒரு ஜதை பண்ணியிருக்கேன் ஃபீமேல் போட்டு. இப்போ தான் ப்ரீடிங் ஆகின்னு இருக்காது, கூடிய சீத்தில் முட்டை வச்சிடும். முட்டை வச்சிச்சுன்னா அந்த பட்டாங்களையும் ஓட்டலாம். பாருங்கள், இது ரொம்ப லாங் வீடியோ, அதனால் நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன்.
ஏன்னா ஃபுல்லாக நம்ம போடணுன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் இது பண்ண முடியும், கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுவே இவ்வளோ பெரிய வீடியோ வந்திருக்கு. சரிங்களா? சில சமயத்தில் புறா எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா சுற்றி பார்த்தோம்னா இருட்டாகுது. அதில் ஒத்து பார்த்தா தான் தெரியும் எங்கே பறகுறாருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாருங்கள், பர்கோலா மேலே வந்து இறங்கி கேஜுக்குள்ளே போவார். அதை பாருங்கள், அது கடைசியாக வர அந்த வீடியோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இது கூட பறக்கிறவங்களையும் நான் காட்டுறேன். அது நம்ம கர்ணப்புறாங்களும் நல்லா பறக்கும். அதுங்களெல்லாம் காலையிலே ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே ஒரு 4 மணிக்கு மேலே ஓட்டும் போது இவர் மட்டும் எல்லோரும் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் இவர் போல் உள்ள ஒரு பறக்க ஆரம்பிச்சிட்டார் வெளில. சரி இறங்குவார்னு பார்த்தா இறங்குற மாரியே தெரில. இவர் என்ன தெரில, ஒரு குஷியாகிறார் போல் தெரிஞ்சவர். சுற்றி நம்ம கூண்டை சுற்றியே பறந்துக்கிறார் மேலே. நல்லா மேல்கை ஏறி பறக்கும். இந்த இருட்டில் அது அவ்வளோ மேலே ஏறல, அப்படியே கீழ்கை தான் பறக்குது. ஆனால் டைமிங் நல்லா கொடுக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கே தெரில. இப்போது வருவார். இப்போது டக்குன்னு மின்னல் மாரி வந்துட்டு போகுது. கடைசியாக இறங்கும் போது தான் நம்ம தெரியுது இருக்காரா நம்ம ஆளுன்னு. இவ்வளோ நேரம் காணும் பாருங்க அவரை. அந்த பக்கம் போயிட்டுருக்காரு, இங்கே எல்லாங்கள வருவார். போனார் பற்றிங்களா மேலே வருவார் பாருங்க. அப்போ நல்லா டைமிங் நல்லா பண்ணுதுங்க. இதில் வர்ற வெட்டிங் எல்லாமே இது பேரண்ட்டுக்கு அப்பா வர வெட்டிங், எல்லா வெட்டிங்லாம் நல்லா பறக்கிற வெட்டிங்க. அதில் ஒரு வெடை இது பட்டா. இது டைஷன் நான் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடும்போது இந்த புறாவை பிடிச்சி நான் இது டைஷன் போட்டு வர்றேன் பாருங்கள். சிலர்லாம் சொல்கிறாங்க அந்த பச்சை கன்று, இந்த மஞ்சா கன்று இதுக்கு தான் பாருங்க, அதுக்கு தான் பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம கொடுக்குற ட்ரைனிங் தாங்க. ட்ரைனிங் கொடுத்தோம்னா எல்லா புறாவும் நல்லா பறக்கும். சரிங்களா? ஒரு 4 புறா பறக்குதுன்னா ஒரு புறாவை ஓட்டுங்க. மொத்தமாக 4த்தையும் ஓட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் நேரம் பறக்காம போய் இறங்கிட்டோம். ஒன்று பறகுதா, அதுக்கப்புறம் ஒன்று ஓட்டுங்க இறங்கும் போது, அதுக்கப்புறம் ஒன்று ஓட்டுங்க. பின்னாடி ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, வலிச்சிருந்து மேலே போவாங்க. அப்போ கொஞ்சம் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். இதே ட்ரைனிங் டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பறக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிங்கிளாக ஓட்டினாலும் சரி, குரூப்பாக ஓட்டினாலும் சரி, நல்லா பறக்கும். எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ நாள் எனக்கு பார்த்துட்டு வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நான் போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தாங்க எனக்கு. எங்கெங்கேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, நன்றிகள் பல. முறையாக நம்ம வீடியோ நைட் ரவுண்ட்ஸ் பறக்கிற வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த லைனிங்கில் வந்து புறா தேவைன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட இருக்குது, கொடுக்கலாம். அதேமாரி நல்லா தரமான கர்ணப்புறாங்களாம் நம்மக்கிட்ட இருக்குது. நல்லா ரேசிங் ஹோமரும் நம்மக்கிட்ட இருக்குது. யாருக்காச்சும் நல்லா ரேசிங் ஹோமர் ஜதியாக வேணும்னாலும் சரி, இல்லை பட்டாங்க வேணும்னாலும் சரி, நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பாருங்கள்,
அதுங்களும் நல்லா ரேஸ் பண்ண புறாங்க. கர்ணப்புறாங்களும் நல்லா நம்மகிட்ட பறந்த புறாங்க இருக்குது. நல்லா அடி நல்லா இருக்கும். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள். கர்ணப்புறா சாதா புறா எல்லாம் காலையில் நான் ஓட்டினேன்னா ஈவினிங்கில் தான் அந்த ஹோம்ஒர்க் புறாங்களை திறந்து விடுவேன். இதுங்களோட அதுங்களை மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து சாதா புறா கர்ணப்புறா வச்சுருக்கவங்க வீட்டில் வந்து ஒரு ஜதையாச்சும் ஹோம்ஒர்க் புறா இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம சாதா புறா மிஸ் ஆகி எங்கன்னா போகுதுன்னா ஹோம்ஒர்க் புறா போட்டு காட்டினோம்னா அந்த புறாங்க வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. 2 ரவுண்டு 3 ரவுண்டு அடித்து இறங்கும் போது அது கூட வந்துடுங்க. ஆனால் சாதா புறா பறக்கும் போது கர்ணப்புறா ஓட்டினாலும் சரி, கர்ணப்புறா பறக்கும் போது சாதா புறா ஓட்டினாலும் சரி, அது கூட சேர்ந்து தான் பறக்கும் போது இறங்காது புறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஹோம்ஒர்க் சதை வைங்க. எனக்கு ஹோம்ஒர்க்லாம் பிடிக்காதுன்றது வந்து என்ன சொல்கிறது தெரில. ஏன்னா வீட்டுக்கு வந்து புறாங்க இருக்கும்போது வீட்டுக்கு ஜாக்கின்றது அவர் ஒருத்தர் தான். அவர் தான் வந்து எல்லோரும் கைட் பண்ணி கரெக்டாக இட்டுன்னு வருவார். புறாங்க மிஸ் ஆகாது மோஸ்ட்லி. அதனால் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். உங்களுக்கு எப்படியோ தோணுது பாருங்கள். சரிங்களா? அது கீழே இறங்குற மாதிரியே வருது, ஆனால் இறங்க மாட்டேங்குது. திரும்ப இறங்குற மாரி வந்து திரும்ப ஏறிடுது மேலே. இவ்வளோ நேரமாக நான் ஒண்டியாக தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. கையில் வலிக்குது எனக்கு. இருந்தாலும் வந்து வீடியோ விட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஒரு நேரம் பார்க்கறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 4 மணின்னா பார்த்துங்களேன். 4ன்னா ஒரு 9:15 நம்ம தான் வந்து இறங்குச்சு. அப்போது பார்த்துங்க எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு. காலையில் ஓட்டினாலும் சரி, காலையில் நான் ஒரு 6 மணிக்கு ஃப்ளை பண்ணி விட்டேன்னா தீனி கொடுத்து தான் பறக்க வைப்பேன். பறந்தாங்கன்னா காலையில் 2 மணி 3 மணி அவன் இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் திரும்ப இறங்கி தீனி பொறுக்குனாங்கன்னா திரும்ப பறக்க விடுவேன். சில சமயத்தில் பறக்க விட மாட்டேன். வீட்டுக்கு உள்ளே கூண்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவர் என்ன ஆச்சுன்னு தெரில. இவர் எல்லோரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் வந்து உள்ளே போகல இன்றைக்கி. இப்போ தான் பாருங்கள் இறங்குற மாதிரியே வராரு, திரும்ப போகிறாரு. பார்த்தீங்களா? வந்து இறங்குவார் பாருங்கள் பர்கோலா மேலே. நல்லா லாங் சவாரி போவோம் புறா. நானே வந்து இறங்கிட்டே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இறங்குற மாதிரியே வராங்க, திரும்ப வந்து அப்படியே தட்டின்னு அப்படியே போயிடுது. ரொம்ப நேரம் வீடியோ இது. நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கும் போர் அடிக்கும். நானும் எவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்க முடியும். அதனால் கொஞ்சம் இது பண்ணி தான் போட்டேன். வருவான் பாருங்க. இறங்குற மாரி வந்து தான், ஆனால் இறங்க மாட்டேங்குது. இறங்குற மாதிரியே பண்ணுது, திரும்ப அப்படியே தட்டின்னு போயிடுது மேலே. இதுக்கு தான் சொல்கிறேன் நான், ஹோம்ஒர்க் எதாவது நம்மகிட்ட இருந்ததுன்னா இந்தமாரி இறங்கலை அப்படின்னும் போது அதுங்களை நம்ம ஃப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுங்களை கூப்பிட்டுட்டு வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன் நான். கர்ணப்புறா ஹோம்ஒர்க் புறா வச்சிட்ருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஜதை வைக்கணும். நம்ம எங்கேயாச்சும் போகிறோன்னும் போது இந்தமாரி நல்ல புறாங்கெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்துக்கு நம்ம போட்டு காட்டினோம்னா வந்து இறங்கிட்டு வாங்க, நம்ம கேஜில் லாக் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். நல்ல பொருள் நம்மகிட்ட மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம அது கஷ்டம் திரும்ப வர்றதுக்கு. அதனால் வந்து ஹோம்ஒர்க் ஜதை வைங்க, கூட சேர்த்து ஓட்டாதீங்க. இந்தமாரி ஏதாச்சும் நம்ம டக்குனு எங்கன்னா போகும்போது நம்ம இறங்கணும் கொள்ளணும் போது அப்போ போட்டு காட்டினோம்னா இறங்கி வர்றதுக்கு நல்லா நமக்கு உதவிகரமாக இருக்கும். சரிங்களா?
பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ரொம்ப வெறுப்பேற்றி விட்டார் இவர். வராரு, இறங்குறாரு, சரி இறங்கின நம்ம லாக் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தாலும் முடியல. வீட்டில் வேறு கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இவரை விட்டுட்டு எங்கே போகிறது நான் கடைக்கு? அதனால் மாடி மேலே இருந்துட்டேன். அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் மாடி மேலே இருக்கிறது அவங்க கவனிக்கல நினைக்கிறேன். நான் இல்லைன்னா திட்டு விழும், மேலே நின்று இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன்ட்டு. இந்த லைட்டு பாருங்கள், சுற்றி இருட்டாகுது. நம்ம வீட்டில் இந்த லைட்டு வெளிச்சம் இருக்கிறதுட்டு அதுதான் அவருக்கு நம்ம இடம் தெரியறதுக்கான ஒரு இது. அந்த வெளிச்சத்தில் தான் அவர் நம்ம இடம் தைரியமாக பறகுறாரு. இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் இறங்குற வரலாம் அதான் அந்த லைட்டை போட்டு வச்சுருக்கிறேன். நான் இறங்கிட்டாருன்னா ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் இப்போ வருவார் பாருங்க, போகிறாரு பாருங்க. எல்லாம் நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறது தாங்க. புறா டைமிங் பண்ணுறது எல்லாமே நம்ம ட்ரெயின் அப் தான். சும்மா புறா ஓட்டாமையே நம்ம பறக்கமான எப்படிங்க பறக்கும்? அது எல்லாம் புறாவும் எல்லா கூண்டுலேயும் பறக்கும். அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லா பறக்கும். சரிங்களா? புறா கையில் ஒன்றுமே இல்லை, நம்ம கையில் தாங்க. நம்ம பண்ணுறது தான் ட்ரைனிங்கு. எல்லாம் புறாவும் நல்ல புறா தான். என்ன நம்ம கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி பார்த்து நம்ம அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுங்க. இப்போ பறகுதுன்னா அதோடைய லைனிங் எல்லாமே நல்லா தான் பறக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ணாமல் வீட்டுக்கு கூண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா அவர் எங்கே பறகுறது? அதேமாதிரி புறா மிஸ் ஆகிடும், ஓட்டுறதுக்கு பயமாகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓட்டினீங்கன்னா நம்ம புறா ட்ரெயின் பண்ணவும் முடியாது. சரிங்களா? காய்ச்சலில் போடுங்க, காய்ச்சலில் போட்டு புறாங்களை ஓட்டுங்க. 1-2 மிஸ் ஆக தான் செய்யும். அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஓட்டாமே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது. அதனால் தைரியமாக ஓட்டுங்க. நம்ம தான் அப்படின்னு அது நினச்சிச்சின்னா, நம்ம கூண்டு நம்ம இடம் நினச்சிச்சின்னா அது கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்துடும். அதனால் தைரியமாக ஓட்டுங்க, பயந்து ஓட்டாதீங்க. நல்ல பறக்கிற புறாங்களே சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அடிபட்டுது. சரிங்களா? ஃபால்கன் அட்டாக் பண்ணிடுது. அதனால் நம்ம கை வலிக்குதுடா, எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக ஓட்டுங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. எல்லா ஊர்லேயும் பறக்கும் புறா. சரிங்களா? தம்பி மழை கண்டி வரணும்னு வச்சுக்கோங்க, அவனை அப்படியே விட்டுருவோம். நான் ஒரு நேரம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றிகள் பல. ஒழுங்காக வந்துடும், பொறுமைக்கு ஒரு அளவு இது. கடைசியாக பாருங்கள், ஃபைனலு இறங்கி அழகாக உள்ளே போவோம் பாருங்கள். புறா இறங்கி நின்று ஏஜுக்குள்ளே போயிட்டால் தான் நம்ம புறா பிடிச்சி காட்டி நம்ம ப்ரைஸ் பண்ண முடியும். இதேமாரி இறங்கிட்டாலும் டக்குன்னு உள்ளே போகிறதுக்கும் நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும். சரிங்களா? அது கடைசியாக நான் காட்டுவேன், அதையும் பாருங்கள். ஏன்னா புறா பறந்துட்டு இறங்கிட்டு நம்ம பிடிச்சி காட்டலைனாலும் அந்த டைமிங் நம்ம இது பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் இறங்கினோடனே உள்ளே போகிற மாரி ட்ரெயின் பண்ணிங்க. கடைசியாக நான் போட்டு காட்டிருப்பேன் வீடியோ, அதை பாருங்கள். எப்படி இறங்கி எப்படி உள்ளே போகிறான்றதை பாருங்கள். சுற்றி இருட்டாகுது, ஒன்றும் தெரில. இந்த பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் வெளிச்சம், நம்ம லைட் வெளிச்சத்தில் தெரியுது. இந்த பக்கம் திருப்பினோம்னா அவ்வளோ தெரிய மாட்டேங்குது, இருட்டாகுது. வருவான் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, புறா வச்சுருக்கீங்க, சத்திரி வைக்க வேண்டியது தாங்கன்னா, சத்திரி இல்லாமல் எப்படி நான் காய்ச்சலில் போகிறீங்க, புறா ஓட்டுறீங்க அப்படின்வாங்க.
வைக்கல சத்திரி. டேங்க்கு மேலே தான் உட்காருவாங்க, இல்லை அந்த பர்கோலா மேலே உட்காருவாங்க. மிஸ் ஆகல இது வரலாம் நம்மகிட்ட போகிறாங்க, அதுவே கரெக்டாக வந்துடுது. இறங்குற மாரி வந்துட்டான் பார்த்தீங்களா? இறங்குற மாரி வரான், திரும்ப ஏறுறான். இப்போ தான் இறங்குவான்னு நினைக்கிறேன். அத்தனை வண்டிங்க இறங்கிடுவான். அப்போ அப்படியே கீழே இறங்குற மாரியே வருவான், திரும்ப அப்படியே ஃப்ளை ஆகி மேலே போயிடுறான். ஆனால் மார்னிங்கில் ஓட்டும் போது வந்து இவ்வளோ லோவெலாம் பறக்க மாட்டான். நல்லா மேல் கை நல்லா ஏறி பறப்பான். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. காலைல ஓட்டிகிட்டு உக்காந்தோன்னு வச்சுங்க, காலைல ஒரு 6 மணிக்கு மேலே போயிட்டு ஓட்டிட்டு சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே உக்காந்து பார்க்கறதுக்கு மஜாவாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. அப்படியே ஜாலியாக மேலே பார்த்துக்கிட்டு நல்லாயிருக்கும். வந்துட்டான் பாருங்க, அப்போ தான் வந்து இறங்குறான். இறங்குனான். பர்கோலா மேலே இதுக்கப்புறம் ஒரு எங்கேஜுக்குள்ளே போவார் பாருங்க. அவ்வளோதான், உள்ளே போயிட்டாருன்னா திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. அவ்வளோதான், உள்ளே போயிட்டார் லாக்கு. இவர் தான். இதுவரையிலும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.